நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இம்மானுவேல். நிறைய நண்பர்கள் OnePlus 15க்கு போறதா இல்ல iQOO 15க்கு போறதான நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கீங்க. OnePlus 15க்கும் iQOO 15க்கும் பெரிய அளவுல டிஃபரன்ஸ் கிடையாது. ரெண்டுமே ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன் தான். ரெண்டுலயுமே 88 Gen 5 SoC தான் இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு மொபைல் ஃபோன்லயும் பெரிய அளவுல டிஃபரன்சஸ் என்பது இருக்க போறது கிடையாது. OnePlus பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருக்கு. iQOO தரப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வந்து கேமிங் சென்ட்ரிக்கா லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த கூலிங் மெக்கானிசம் மாதிரியான விஷயங்கள்ல அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை எனக்கு இருக்குது. சோ அதனால தான் iQOO 15ல இந்த கூலிங் மெக்கானிசம் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். அதே சமயம் OnePlus 15 பொறுத்த வரைக்கும் கேமரா ஆப்டிமைசேஷன்ல அவங்க இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல கேமரா அவுட்புட்ஸ் அவங்க வந்து கொடுக்க முயற்சி பண்ணிருக்கலாம். இப்போ என்னதான் இருந்தாலும் அதாவது நம்ம சைட் பை சைடு கம்பேர் பண்ணும்போது விவோ வந்து போட்டோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல நல்லா பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் iQOO மொபைல் போன்ஸ்னு வரும்போது என்னதான் அதுல வந்து ஸ்பெக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாலும் பட் அது கொடுக்குற அந்த அவுட்புட்டை விட OnePlusல கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியான போட்டோகிராஃபி அவுட்புட் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அதுலயே இங்க OnePlusக்கு தான் எட்ஜஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளே சைஸை முதல்ல நம்ம கம்பேர் பண்ணிடலாம். OnePlus பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சுக்கான ஒரு 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே வந்து இருக்க போகுது. அதுல 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்க போகுதுங்கிறது கூடுதல் இன்ஃபர்மேஷன். இது தொடர்பா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா மட்டும் போதுமா, ஏன் அந்த ரெசல்யூஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் முன் வச்சோம். ஆனா அவங்க கொடுத்துருக்கிற டிஸ்பிளேவே ரொம்ப மொக்கையான டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா நல்ல வைப்ரண்டான கலர்ஸ்லாம் வந்து விசிபிளா தான் இருக்க போகுது, நல்ல குவாலிட்டியா தான் இருக்க போகுது. அதெல்லாம் மாற்றங்கள் கிடையாது. when compared to iQOO இது கொஞ்சம் இன்ஃபீரியரா நமக்கு ஃபீல் ஆகலாம். ஏன்னா அவங்க வந்து M14 AMOLED டிஸ்பிளேக்கு வர போறாங்க. அது வந்து சாம்சங்கினுடைய லேட்டஸ்ட் டிஸ்பிளேவா வந்து இருக்க போகுது. அடுத்து லான்ச் ஆக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் சீரிஸான S26 சீரிஸ்லயே இந்த M14 OLED டிஸ்பிளேவை தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது iQOO வந்து சாம்சங்கோடைய லேட்டஸ்ட் டிஸ்பிளேவை யூஸ் பண்றதுங்கிறது அதுக்கு ஒரு அட்வான்டேஜ். அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. எனக்கு பொறுத்த வரைக்கும் 144 Hzக்கும் 165 Hzக்கும் பெரிய அளவுல டிஃபரன்சஸ்ங்கிறது இருக்க போறது கிடையாது. ஒரு லெவலுக்கு மேல போகும்போது பெரிய டிஃபரன்சஸ்ங்கிறது இந்த ரெஃப்ரெஷ் ரேட்ல ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி OnePlus ஒரு பெட்டரான அவுட்புட்டை நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது டிஸ்பிளே வைஸ் அந்த ரெஃப்ரெஷ் ரேட் விசிபிளா தெரியுற மாதிரி அவங்க கொடுத்துருந்தாங்க. அதாவது அதை யூஸ் பண்ணும்போது நமக்கே ரொம்ப பட்டரி ஸ்மூத்தா ஃபீல்லாம் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், அது வேற லெவல் தான். அதை எதனால பண்ண முடியும்னாக்கா அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல சில மாற்றங்களை கொண்டுட்டு வர்றதன் மூலியமாக தான் அவங்களால அதை பண்ண முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளேல இவ்வளோ ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்துருக்கோங்கிறது கேமர்ஸுக்கு வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கலாமே தவிர்த்து டே டு டே டாஸ்க்கை ஹேண்டில் பண்றதுக்காக மொபைல் ஃபோன் வாங்கக்கூடிய ஒரு நபருக்கு அது பெரிய அளவில் டிஃப்ரென்ஸா ஃபீல் ஆகாது. இந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் இவ்வளோ காசு போட்டு நாங்கள் வந்து ஒரு டே டு டே டாஸ்க்குக்காக இந்த மொபைல் ஃபோனை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். மொபைல் ஃபோன் வாங்குறாங்க, வாங்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மினிமம் பட்ஜெட்டே 30K கொண்டு வந்துடுறாங்க. கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு அவங்க வந்து விரும்புகிறாங்க. அதற்கு காரணம் மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸும் தான். அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏதாவது சோதனைகள் அதுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு 10,000 ரூபா செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனில் சில பல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபியூச்சர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகிறது கிடையாது. ஏஐன்னு பேரளவில் அவங்க சொல்லியிருந்தாலும் இந்த ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸ் அளவிற்கு அது எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உதாரணத்திற்கு இந்த சவுண்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நாய்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன்லாம் இந்த பிக்சல் அண்ட் சாம்சங் மொபைல் போன்ஸ்ல இருக்கு. இதை வந்து எல்லா மொபைல் போனுக்கும் கொண்டுட்டு வரலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம இப்ப MediaTek 9500 அவங்க என்ன சொல்றாங்க, அந்த போர்ட்ரேட் வந்து சூப்பரா இருக்கும். ஐ மீன் வீடியோல அந்த போர்ட்ரேட் எஃபெக்ட், சினிமேட்டிக் எஃபெக்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கும் போது எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு லாக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா நிறைய நபர்கள் பட்ஜெட்டை புஷ் பண்ணி 30K அண்ட் அபோவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மொபைல் ஃபோன் பிராண்ட்ஸும் அந்த செக்மெண்ட்லேயே அதிக மொபைல் ஃபோன்ஸை அடுத்தடுத்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்க. அதில் 20லேருந்து 40க்குள்ள அந்த ஒரு செக்மெண்ட் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், எக்கச்சக்கமான மொபைல் ஃபோன்ஸ் வந்து அதில் போட்டி போட்டுட்டு இருக்கும். இதில் வந்து லாஸ்ட் டைம் Realme GT16 ஒன்று இருந்தது, அது கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி OnePlusல நாட் சீரிஸ் இருக்கு, R சீரிஸ் இருக்கு, அதே சமயத்தில் நாட் சீரிஸும் இருக்கு, நாட் 5 இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 30K செக்மெண்ட்டில் தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் 8 Gen 5ஓட நாட் 6 லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூமரை நமக்கு வந்து கிடைக்க பெற்றிருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சில் மொபைல் ஃபோன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுறாங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த ஃபிளாக்ஷிப் மொபைல் ஃபோன்ஸ், ஐ மீன் iQOO 15 அண்ட் OnePlus 15க்கு அது ஒரு விஷயம்னு வச்சிங்கன்னா அது நம்ம அப்புறம் பேசுவோம்.
இப்போ இந்த ஐக்கூவில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் 6.84 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து இருக்க போகுது. கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே, ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வந்து இருக்க போகுது, 2K ரெசல்யூஷன் இருக்க போகுது. M14 OLED டிஸ்பிளேங்கிறது அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஆன்டி ரிஃப்ளெக்டிங் கோட்டிங்கும் அதில் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிஸ்பிளே வைஸ் iQOO 15க்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. கேமரா ஸ்பெக்ஸ், இப்போ அடுத்தது நம்ம கேமரா ஸ்பெக்ஸுக்கு வந்தோம்னு வச்சிங்களேன், ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணவே தேவை கிடையாது. இதில் எத்தனை மெகா பிக்சல் கேமரா இருக்குது, இதில் இப்படிலாம் இருக்க போகுது, இந்த ஆப்ஷன்லாம் இருக்க போகுது, அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு பார்த்தா OnePlusக்கு இங்கே சத்தியமாக சில அட்வான்டேஜஸ் இருக்குது. OnePlus வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேமரா சைடில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை வந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. Nord 5லேயே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அந்த ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயும் ஃபோட்டோகிராஃபி நல்லா தான் இருக்க போகுது. பட் வீடியோகிராஃபின்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக OnePlus தான் இங்கே வந்து ஒரு எட்ஜ் எடுக்கும். ஏன்னா OnePlusக்கு இதில் அதிக அனுபவம் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். iQOO மொபைல் ஃபோன்ஸ் வந்த காலத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா வீடியோகிராஃபி வந்து OnePlus லெவலுக்கு இருந்தது கிடையாது. பட் விவோவோட அல்காரிதத்தை iQOO வந்து யூஸ் பண்ணாலுமே விவோவோட அல்காரிதமே வீடியோகிராஃபிக்கு ஒரு பெட்டரான அல்காரிதம் கிடையாது. அவங்க என்னதான் வந்து X சீரிஸ் மொபைல் ஃபோன்ஸை லான்ச் பண்ணும்போது நாங்கள் சூப்பராக வீடியோ எடுப்போம்னு சொன்னாலுமே வீடியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் விவோ அண்ட் iQOO மொபைல் ஃபோன்ஸ் இது வரைக்கும் பெட்டராக செயல்படலை. இந்த iQOO 15 சீரீஸில் அது பெட்டராக செயல்படுமா அப்படிங்கிறது மொபைல் ஃபோன் வந்த பிறகு தான் தெரியும். ஏன்னா பவர்ஃபுல்லான SoC இருக்குது, அதில் வந்து நியூரல் ப்ராசஸிங் யூனிட்லேயும் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. இத்தனை விஷயங்களையும் அவங்க எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுக்க வீடியோகிராஃபி ஆஸ்பெக்ட்லேயும் முயற்சி பண்ணியிருந்தாங்கனாக்கா அதை நம்ம கண்டிப்பாக பாராட்டுவோம். மொபைல் ஃபோன் கையில் கிடைக்காத வரைக்கும் எதையும் நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு நான் எனக்கு தோணுனதை சொல்கிறேன். OnePlusக்கு வீடியோகிராஃபி ஆஸ்பெக்டில் இங்கே iQOO விட ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பேட்டரி சைஸை பொறுத்த வரைக்கும் OnePlus 15ல் 7300 mAh பேட்டரி இருக்க போகுது. 120 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. iQOO பொறுத்த வரைக்கும் 7000 mAh பேட்டரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இனிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்குது. அண்ட் 100 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை பற்றி மட்டும் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒயர்லெஸ்ன்னு வரும்போது OnePlus 15ல் 50 வாட்டுக்கான ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மேலே எனக்கு பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. ஒயர்டுன்னு பார்க்கும்போது ஓகே, இங்கே வந்து OnePlusக்கு சில எட்ஜஸ் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் பெரிய பேட்டரி சைஸோட அது வந்து லான்ச் ஆக போகுது. ஒரு 300 mAh அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் நான் சொன்ன மாதிரி அந்த கூலிங் மெக்கானிசம்லாம் பெட்டராக இருக்கிறதுனால iQOOல பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். 2 மொபைல் ஃபோனில் லான்ச் ஆகட்டும், அப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியும். சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணோம்னாக்கா ரெண்டுத்தில் எது ஒரு பெட்டரான பேட்டரி லைஃபை கொடுக்குதுங்கிறது நமக்கே தெளிவாக தெரிய வந்துடும். OnePlus 15 Oxygen OS 16ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. அதே சமயம் iQOO 15 பொறுத்த வரைக்கும் Origin OS 6ஓட அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ முன்னாடி அப்படின்னா நம்ம அசால்ட்டாக சொல்லிவிடுவோம் Oxygen OS பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபன் டச்சுக்கு. பட் இப்போ வந்து Origin OS வந்திருக்கிறதுனால வரட்டும், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதனால இப்போ யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரெண்டுமே கையில் கிடைச்ச பிறகு தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி எது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியும். ரெண்டு யூசர் இன்டர்ஃபேஸுமே நல்ல யூசர் இன்டர்ஃபேஸ் தான். Oxygen OS 16 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது கலர் OS தான். அப்படி இருக்கும்போது Origin OS நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகலாம். இது எல்லாத்துக்கும் மேலே அது லான்ச் ஆக இருக்கக்கூடிய அந்த ப்ரைஸிங் இங்கே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. iQOO வந்து OnePlusஸை விட கொஞ்சம் சீப்பராக கிடைக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதற்கான வாய்ப்பும் கூடுதலாக இருக்குது. ஸோ 55,000 65,000 தான் அதனுடைய அந்த வேரியன்ட்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ 65,000க்கு அவங்க 1TB வேரியண்ட்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், 16GB 1TB வேரியண்ட், அதெல்லாம் வந்து மாசான விஷயம் iQOO மொபைல் ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும். வேறஸ் OnePlusஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட்டே ஆல்மோஸ்ட் 65K அந்த மாதிரி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மேலே கூட போகலாம், 70K கூட லான்ச் ஆகலாம். இட் டிபெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlusஸா iQOOவா? நீங்கள் எந்த மொபைல் ஃபோனுக்காக காத்துட்ருக்கீங்க? OnePlus 15க்கா iQOO 15க்கா? உங்களுடைய கருத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.